எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பச்சை பசேல்னு ஒரு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்துட்டுங்க. கார சட்னி ரெசிபி ஒருத்தங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறீங்க. ரொம்ப சாரிங்க லேட் ஆனதுக்கு. இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கட் பண்ணி வச்ச பிளேட்டில் ஒன்று மிஸ்ஸிங்க. அது எடுக்கலான்னு பாட்டில் திறந்தால் அதுலேயும் மிஸ்ஸிங்க. கருவேப்பிலை தாங்க ஊர்லேயே காய வச்சு எடுத்துகிட்டு வந்தது. ஊரில் இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேயே இருக்கும் இல்லைங்க. 2 கொத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து உருவி போட்டு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. அதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு. இன்றைக்கி இந்த மிளகாய் வந்து எனக்கு நல்லா காரமாக இருக்குங்க, அதனால 6 வர மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலைங்க, கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன், அதில் வைக்க மறந்துட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு போட்டு அந்த உளுந்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானோன்னு வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறுங்க இந்த மாதிரி, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி சேர்த்துட்டு, தக்காளி சீக்கிரம் வதங்கணும் இல்லைங்க, அதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி இந்த மாதிரி மசீர அளவுக்கு வதங்கணுன்னீங்க. ஒரு துண்டு புளியை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே விட்டுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடிங்க. இது கூட லைட்டாக எண்ணெயில் கடுகு சீரகத்தை தாளித்து கொட்டிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த தாளிப்பு இல்லாமல் கூட இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கார சட்னி. ஆனால் நாங்கள் இதை வெங்காய சட்னி தான் சொல்லுவோம். ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த பிளேட்டிங்க்கு வந்து அப்படி பலமாக ரெடி பண்ணோம் இல்லைங்க, அதனால் இந்த தோசையவே நாங்கள் ரோஸ்ட் மாதிரி சுட்டு ஒரு மினி ரோஸ்ட்டு, அப்புறம் நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டான ஒரு 2 இட்லிங்க, அதையும் வச்சுட்டு நம்ம ஹீரோ ஆஃப் த பிளேட் யாருங்க, அந்த கார சட்னி, அதையும் அப்படியே அள்ளி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம இட்லிக்கு சட்னி மாதிரி இதை சாப்பிட மாட்டோம், சட்னிக்கு இட்லி மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை விட எங்கள் ஆத்தா பண்ணுற அந்த கோதுமை களி கூட இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.